சூஃபித்துவம் என்று சொன்னால் அந்த சூஃபித்துவத்தை உருவாக்கியவர்கள் கிரேக்கர்கள். என்ன கொள்கை என்று சொன்னால் மௌலிது என்ற பெயரிலும் டான்ஸ் என்ற பெயரிலும் ஹல்காக்கள் என்ற பெயரிலும் அல்லாஹ் என்பவன் ஒருவன் அல்ல. அவர்களினுடைய யதார்த்த கொள்கை. நீங்களும் அல்லாஹ் நானும் அல்லாஹ், அனல் ஹக் என்று சொல்வார்கள். ஒரு கட்டம் வரை வணங்க வேண்டும். வணக்கம் முத்திவிட்டால் இந்த சூஃபித்துவ கொள்கை 2 நாட்டிலிருந்து வெளியேறியது. ஒன்று இந்தியா, மற்றொன்று கிரேக்கம். இந்த 2 நாடுகளில் இருந்துதான் இந்த கொள்கை வெளியேறியது. இந்த கொள்கையினுடைய பின்னணி என்னவென்று சொன்னால் இறைவனை வணங்க வேண்டும். ஹத்தா யத்தியக்கல் யக்கீன், உறுதி வரக்கூடியவரை வணங்க வேண்டும். அதற்கு பிறகு இறைவனாகவே நாம் மாறிவிடுவோம். எவ்வாறு தவம் செய்தால், எவ்வாறு நாம் முனிவராக இருந்து இறைவனை வணங்கினால் இறைவன் நம்மிடத்தில் இறங்கி விடுவான் என்று இந்துத்துவவாதிகளும் இந்து மதமும் நம்பிக்கொண்டிருக்கிறதோ அதே கொள்கையை நம்பக்கூடியவர்கள் தான் இந்த சூஃபித்துவவாதிகள். ஆதலால் தான் ஆடைகள் இல்லாமல் அவுலியாக்களை பார்க்கலாம்.